பிரைஸ் லார்ட். இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 51 அதிகாரம் 10 வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதக்காரனாகிய தாவீது பட்சபாலிடத்திலே பாவம் செய்து அவன் கணவனாகிய உரியாவை கொன்று போட்டான். நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி மூலமாய் அவன் எச்சரிக்கப்பட்ட பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி செய்கிற விண்ணப்பம்தான், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று செபிக்கிறான். அருமை தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் அநேக முறை தவறு செய்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்கிறோம். ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறபடினால் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை, என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும். தாவீதை ஆண்டவரை மன்னித்து அவன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தினீரே, அவனை திரும்ப ராஜ்யபாரத்தில் நிறுத்தினீரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்களை பாவங்களை மன்னித்து நீங்கள் இழந்து போன சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தை, இழந்து போன நன்மைகளை திரும்ப தருகிற ஒரு நல்ல தேவன்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரிடத்தில் கண்களை மூடி கேளுங்க. கர்த்தர் உங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, திரும்ப உங்களை ஆசீர்வதித்து சமுதாயத்திலே உயர்த்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.